எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். கடந்த சில தினங்களாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்த கடுமழையினால் 15,900 குடும்பங்களைச் சேர்ந்து 49,123 மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். இவர்களிலே முகாம்களில் 56 முகாம்கள் இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 2,558 குடும்பங்களைச் சேர்ந்த 7,241 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதைவிட உறவினர்கள் வீடுகளிலும் தங்களுடைய சொந்த வீடுகளிலும் கூட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கான நிவாரணம் வழங்கும் பணிகள் பிரதேச செயலகங்கள் ஊடாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. முகாம்களிலும் இருப்பவர்களுக்கும் உணவு மற்றும் ஏனைய தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் 11 முகாம்களிலிருந்து இன்றைய தினத்தில் ஒரு முகாம் மூடப்பட்டு அவர்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். தற்பொழுது தண்ணீர் வடிந்து செல்லும் நிலை இருக்கிறது. மழை முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளது என்றபடியால் இனிவரும் காலங்களிலே இந்த சேவை நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்யக்கூடியமாக இருக்கும். புயர்த சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொழும்புக்கான பஸ் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. காணாமல் போனவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். எந்த ஒரு உயிர் ஆபத்தும் இல்லை. மட்டக்களப்பு மாவட்டத்திலே இராணுவம் மற்றும் நேவி எங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் இணைந்து எங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களிலே வேலைக்கு சென்றவர்கள் திரும்பி வர முடியாத நிலையில் இருந்தார்கள் வெள்ளத்தினாலே. அந்த இடங்களுக்கு போட் சேவைகள் ஏற்கனவே எங்களுடைய அனைத்து முகாமைத்துவ பகுதியினரால் ஒவ்வொரு பிரதேச செயலத்துக்கும் 2 போட் வழங்கப்பட்டிருந்தன. அந்த போட்டுடைய இழுவைகள் போதாமல் இருந்ததனால் நேவி எங்களுக்கு போட் வசதிகளை அமைத்து கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, மண்டூர் பிரதேசத்திலும் கூட எங்கள் ஏர்ஃபோர்ஸ் ஹெலிகாப்டரை கொண்டு பலரை மீட்பு பணியிலே ஈடுபடுத்தி அவர்கள் மீட்டு கொண்டார்கள். எனவே எங்களுக்கு எல்லா இடங்களிலும் அந்த மீட்பு பணிகள் சிறப்பாக இந்த இராணுவம், நேவி, ஏர்ஃபோர்ஸ் சர்வீஸோடு எங்களுக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் முன் வந்துள்ளன. தாங்கள் நிவாரணப் பொருட்களை வழங்குவதாக அது சரியான முறையிலே பிரித்து வழங்கப்பட வேண்டும். கிடைத்தவருக்கு திருப்பி கிடைக்காமலும் பாதிக்கப்படாத ஆக்களுக்கு கிடைக்கிற இவற்றை தவிர்ப்பதற்காக நாங்கள் எங்களுடைய அலுவலகத்தில் உள்ள மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி முகுந்தன் மற்றும் எங்களுடைய பிரதம கணக்காளர் திருமதி காயத்ரியையும் அமைத்து அவர்களே அந்த பொறுப்புக்காக நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். திருமதி முகுந்தன் இந்த உலர் உணவுப் பொருட்கள் உணவு விடயங்களை பார்ப்பார். காயத்ரி உணவு அற்ற அனைத்து விடயங்களையும் பார்ப்பார். எனவே சகல அரசு சார்பற்ற நிறுவனங்களும் உதவி செய்ய முன்வந்த அனைவரும் இவர்கள் ஊடாக அவர்கள் அந்த தங்களால் எது செய்ய முடியும் என்று சொன்னால் இவர்கள் அதுக்கான தேவைகளை கிராம சேவையாளர்களிடமிருந்து பெற்று இவர்களுக்கு அந்த எத்தனை நம்பர் தேவை என்று சொன்னால் நேரடியாக கிராம சேவையாளர்களுக்கு அந்த பொருட்கள் கையளிக்கப்படும். எனவே அவர்கள் அதை கொடுப்பதால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உரியவர்களுக்கு அவை கொண்டு போய் கொடுக்கப்படும். யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தற்போது தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை காரணமாக பல குடும்பங்கள் தங்களுடைய வாழ்விடங்களிலிருந்து வெளியேறி பாதுகாப்பு நிலையங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை காரணமாக 19,560 குடும்பங்களைச் சேர்ந்த 64,621 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே தற்போது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 77 பாதுகாப்பு நிலையங்களிலே 2,113 குடும்பங்களைச் சேர்ந்த 7,271 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய சமைத்த உணவு பிரதேச செயலகங்களிலே வழங்கப்பட்டு வருகின்றது. இதற்கு மேலதிகமாக 3 வீடுகள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே முழுமையாக சேதமடைந்ததுடன் 161 வீடுகள் பகுதியளவிலே சேதமடைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்ற காரணத்தினாலே இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கின்ற முஸ்லீம் பாடசாலைகள் 2 தற்போது தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக நேற்றைய தினம் நெடுந்தீவு பிரதேசத்திலே தங்கியிருந்த 3 நோயாளிகள் விமானப்படையினுடைய உதவியோடு ஹெலிகாப்டர் மூலம் யாழ்ப்பாணத்திற்கு எடுத்து வரப்பட்டு அவர்கள் தற்போது போதனா வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். தீவு பகுதிக்கான கடற்போக்குவரத்தும் தடைப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தற்போது தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்ற காரணத்தினாலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே பல்வேறுபட்ட இடர்பாடுகளை மக்கள் சந்தித்து வருகின்றார்கள். இவர்களுக்குரிய உதவிப் பொருட்களை தனியார் மற்றும் தொண்டு நிறுவனங்கள், சமூக மட்ட அமைப்புகள் இணைந்து வழங்கி வருகின்றன. இதற்கு மேலதிகமாக அரசாங்கத்தினுடைய நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டு அதன் மூலம் பொதுமக்களுக்கான சமைத்த உணவு தற்போது வழங்கப்பட்டு வருகின்றது. மன்னார் மாவட்டத்திலே தற்போதைய நிலைமையிலே கிட்டத்தட்ட மொத்தமாக 19,628 குடும்பங்கள் வெள்ளத்தினால் பாதிப்பினை எதிர்கொண்டிருக்கின்றன. இவர்களுடைய இந்த குடும்பங்களைச் சேர்ந்த 67,848 பேர்
மொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வகையிலே நாங்கள் கிட்டத்தட்ட பாதுகாப்பான இடங்களாக கிட்டத்தட்ட 70 முகாம்கள் இதுவரை திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முகாம்களிலே கிட்டத்தட்ட 2976 குடும்பங்களைச் சேர்ந்த 9722 பேர் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். ஏனையவர்கள் உறவினர்கள் நண்பர்களின் வீடுகளிலே அடைக்கலம் தேடியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட எங்களுக்கு நாங்கள் இந்த இடர்கால நிலைமையை சமாளிக்கும் பொருட்டு இந்த முகாம்களிலே தங்கியிருக்கின்றவர்களுக்கு சமைத்த உணவுகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 1 மில்லியன் ரூபாய் வரையான பணம் இதற்காக தற்போதைய நிலைமை வரை செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நேற்று முன்தினம் புதன்கிழமை பிரதி பாதுகாப்பு அமைச்சர் நம்முடைய மாவட்ட செயலகத்துக்கு விஜயம் செய்து நிலைமைகளை மிகவும் உன்னிப்பாக ஆராய்ந்து பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் சென்று அவதானித்து தேவையான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் வழங்குவதாக தெரிவித்திருந்தார். அந்த வகையிலே முப்படையினர் மற்றும் போலீசார் இணைந்த முறையிலே இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் யூனிட் என்பன இணைந்த முறையிலே இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அத்துடன் நேற்றைய தினம் மாலை கூட்டுறவுத்துறை அமைச்சர் மன்னர் மாவட்ட செயலகத்துக்கு விஜயம் செய்து மீண்டும் மிகவும் அவதானமாக நிலைமைகளை ஆராய்ந்து தேவையான உதவிகளை வழங்குவதாக உறுதியளித்து சென்றிருக்கின்றார். நாங்கள் அவரிடம் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்ட மக்களின் தேவைகள் கருதி 38 மில்லியன் ரூபாய் வரையான உணவு கோரிக்கைக்கு அவரிடம் கோரிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றோம். அந்த வகையிலே தற்போதைய நிலைமை வரை மழை மிகவும் பாரதூரமாக இல்லாத காரணத்தினாலே வெள்ளம் ஓரளவுக்கு சீராக இருக்கின்றது. ஆனால் மீண்டும் மழை கடுமையாக வருமிடத்து அந்த நிலைமைகளை நாங்கள் எதிர்கொள்வதற்காக முப்படையினர் மற்றும் போலீசார் மற்றது எங்களுடைய மாவட்ட செயலக அனர்த்த முகாமைத்துவ பிரிவு, தேசிய நிவாரண சேவை பிரிவு, மன்னர் மாவட்டம் உட்பட அனைத்து பிரிவுகளும் மிகவும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. மக்களுடைய உயிராபத்துக்களை தவிர்க்கும் வகையில் அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று குடியிருக்குமாறு ஏற்கனவே பொது அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே மாவட்டத்தின் நிலைமை மிகவும் சிறப்பாக இயன்றவரை மிகவும் சிறப்பாக நாங்கள் இந்த இனத்தை சமாளிப்பதற்குரிய சகல நிலைமைகளும் அரசாங்கத்தினாலும் உத்தியோகத்தர்களாலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நாட்டில் நிலவுகின்ற அடைமழை மற்றும் வெள்ள நிலைமை காரணமாக மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டமாக முல்லைத்தீவு மாவட்டமும் இருக்கின்றது. தற்போது பெய்து வருகின்ற இந்த அடைமழை மற்றும் வெள்ள நிலைமை காரணமாக 2433 குடும்பங்களைச் சேர்ந்த 7639 பேர் பாதிப்படைந்திருக்கின்றார்கள். இவர்களில் 462 குடும்பங்களைச் சேர்ந்த 1398 பேர் 19 இடைத்தங்கல் முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல் 786 குடும்பங்களைச் சேர்ந்த 2404 பேர் தங்களுடைய உறவினர் நண்பர்கள் வீடுகளிலே தங்கியிருக்கின்றார்கள். அதேபோல் இந்த வெள்ள அனர்த்தம் காரணமாக சுமார் 44 வீடுகள் மிக மோசமாக பாதிப்படைந்திருக்கின்றது. அதேபோல் 12 தொழில் முயற்சிகள் சேதமாகி இருக்கின்றது. அதேபோல் இந்த அடைமழை காரணமாக பல விவசாய நிலங்கள் நீரினால் மூழ்கி இருக்கின்றது. அதேபோல் மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. முக்கியமாக இந்த அடைமழை மற்றும் வெள்ளம் காரணமாக பல நீர்ப்பாசன குளங்கள் திறந்துவிடப்பட்டிருக்கின்றது. சில சிறு குளங்கள் உடைப்படுத்தியிருக்கின்றன. இவ்வாறான இந்த விடயங்கள் மத்தியிலே இடம்பெயர்ந்திருக்கின்ற மக்களுக்கு சமைத்த உணவுகள் பிரதேச செயலாளர்களால் வழங்கப்பட்டு வருகின்ற அதே நிலையிலே எதிர்வரும் ஒரு வாரத்துக்கு இந்த இடம்பெயர்ந்த மக்கள் மற்றும் ஏனைய பாதிப்பட்டவர்களுக்கு உலர் உணவு நிவாரணங்களை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இந்த வெள்ள நிலைமை காரணமாக தொழில் பாதிக்கப்பட்டவர்களுடைய தகவல்கள் நாங்கள் திரட்டி கொண்டிருக்கின்றோம். அதேபோல் இன்றைய தினம் எங்களுடைய கூட்டுறவு பிரதி அமைச்சர் அவர்கள் இங்கே வருகை தந்து இந்த வெள்ள நிலைமை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த இடம்பெயர்ந்த மக்களுடைய நலன்கள் தொடர்பாகவும் அதேவேளை இந்த மக்கள் மீளவும் அவர்களுடைய வீடுகளுக்கு செல்லும் போது செய்ய வேண்டிய முக்கிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டதோடு முக்கியமாக இந்த அனர்த்தம் எதிர்காலத்தில்
இடம்பெறும்போது அவற்றை தவிர்ப்பதற்கு அதனுடைய பாதிப்பை குறைக்கக்கூடிய வகையிலே உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த விடயங்களும் இன்று கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற நீர்ப்பாசன குளங்கள் பல புனரமைக்க வேண்டி இருக்கின்றது. அந்த விடயங்கள் தொடர்பாகவும் முக்கியமாக வட்டுவாகல் பாலம் நாங்கள் அமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த போக்குவரத்து கூட தற்போது தடைப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான பல விடயங்கள் இன்றைய தினம் நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த வெள்ள அனர்த்தத்திலிருந்து மீட்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் எங்களுடைய மாவட்டத்தைச் சேர்ந்த சகல அரசாங்க நிறுவனங்கள், குறிப்பாக முப்படையினருடைய உதவிகளோடு நாங்கள் எங்களால் இயன்ற அளவுக்கு இந்த செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றோம்.